வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம தமிழர்களோட முக்கியமான விழாக்கள்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா தைப்பொங்கல், அப்புறம் தமிழ் வருஷப்பிறப்பு. தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம பச்சை மொச்சையை கட்டாயம் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துப்போம். அதே மாதிரி தான் தமிழ் வருஷப்பிறப்புக்கும் காஞ்ச மொச்சையை ஊற வச்சு அந்த பருப்பை பிதுக்கி சாம்பார் அல்லது கூட்டு பொரியல்னு ஏதாவது ஒரு வகையில் சமைக்கிறது விசேஷம். செட்டிநாட்டில் காஞ்ச மொச்சையை ஊற வச்சு அந்த பருப்பை பிதுக்கி அதை வச்சு கூட்டு ரெடி பண்ணுவாங்க. வாங்க இன்றைக்கி பிதுக்கு மொச்சை கூட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மொச்சை கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம முத நாளே மொச்சையை ஊற வச்சுக்கணும். இன்றைக்கி நான் அரை கப் அளவுக்கு மொச்சையை எடுத்து ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துருக்கேன். இப்போ மொச்சை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை குறைஞ்சது 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சுப்போம். அப்போ தான் அது பிதுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ மறுநாள் காலையில் நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். மொச்சை 8 மணி நேரம் ஊறினால சைஸும் நல்லா பெருசாக இருக்குது. அதே மாதிரி அதை பிதுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி அதை பிதுக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி மொச்சையை கையில் எடுத்து 2 விரல் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே இருக்க பருப்பு பிதுங்கி தானாக வெளியே வந்துடும். முதல்ல இது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பழக பழக இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம உரிச்சு எடுத்த பருப்பு ரெடியாக இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம மொச்சை கூட்டு ரெடி பண்ணிடலாம். முதல்ல கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான தேங்காய் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டுப்போம். பொதுவாக அந்த தேங்காயை துருவி போடுவாங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்தும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டோம்னா அந்த மொச்சை கூட்டு கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வரும். அதுக்காக தான் நம்ம இதை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கூட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுப்போம். நம்ம விருப்பப்பட்டால் தேங்காய் எண்ணெய் கூட அதுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுப்போம். இப்போ ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வாசத்துக்கு 2 மிளகாவத்தில் இந்த மாதிரி கிள்ளி போட்டுப்போம். 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுப்போம். இது கூடவே வாசத்துக்கு நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் காரத்துக்கு 5லேருந்து 6 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி போட்டுப்போம். கூட்டுக்கு நம்ம மிளகாய் பொடி எதுவும் போட போகிறது கிடையாது, அதனால் பச்சை மிளகாய் நம்மளோட தேவைக்கேற்ப கூட்டி குறைச்சிப்போம். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுப்போம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்க மொச்சை இதில் போட்டு அதை ஒரு 1 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துப்போம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் போட்டு மொச்சை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். நம்ம மொச்சையோட தோலெல்லாம் பிதுக்கி எடுத்ததுனால இந்த மொச்சை வேகிறதுக்கு அதிக நேரம் ஆகாது. இப்போ நம்ம மொச்சையை ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேக விடுவோம். நடுவில் ஒரு தடவை நம்ம மூடியை திறந்து இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, மூடியை திறந்து பார்க்கலாம். மொச்சை நல்லா வெந்து வந்திருக்கு. நம்மளுக்கு இன்னும் வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இந்த மொச்சையை நம்ம ரொம்ப குழைய வேக விடக்கூடாது. இந்த மாதிரி மொச்சை உதிரி உதிரியாக இருக்க மாதிரி நம்ம மொச்சையை வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ 2ஐயும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ தேங்காய் போட்டு இதை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட பாரம்பரியமான செட்டிநாட்டு மொச்சை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாட்டில் தமிழ் வருஷப்பிறப்புக்கு எல்லார் வீட்லேயும் கட்டாயம் இந்த கூட்டு ரெடியாக இருக்கும். நீங்களும் இந்த தமிழ் வருஷப்பிறப்புக்கு இந்த மொச்சை கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.